நம்ம சேலம் ஓமலூர்லேருந்து பெங்களூர் போகிற வழியில் பெங்களூர் நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 12 ஏக்கர் லேண்டு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெங்களூர் நேஷ்னல் ஹைவேங்க. கரெக்டாக இந்த ஹைவேலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். இந்த 12 ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே அவைலபிளாக இருக்குங்க. பிளாட்டு செக்ரிகேஷனுக்காக இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான இடங்க, யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாட்டோட பஞ்சாயத்து ரோடுங்க. பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. டோட்டலாக இதில் 12 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க. இந்த லேண்டோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. 12 ஏக்கரா லேண்டு, அதுவும் ஒட்டுக்கா ஒரே இடத்துலையே கிடைக்கிதுங்க. பஞ்சாயத்து தாரோட்டு மேலேயே இருக்குது. பிளாட்டு செக்ரிகேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடங்க, யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 12 ஏக்கர் இந்த இபி போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பஞ்சாயத்து ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்ட் அவைலபிளாக இருக்குங்க சேல்ஸுக்காக. நிறைய பேர் பிளாட் செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இடம் தேடிட்டு இருந்தீங்க. நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த இடம் வந்திருக்குங்க. நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த லேண்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் இந்த லேண்டோட ஓனர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காருங்க இடத்த. விலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. நல்ல தாரோடு ஃபெசிலிட்டியில் சூப்பரான ஏரியாவில் 12 ஏக்கர் லேண்டு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. இது பிளாட்டு போடுறதுக்கு ஒரு அருமையான இடங்க, யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த பிளாட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் பிளாட் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே புக் ஆகிடுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த லேண்ட்லேருந்து நம்ம சேலம் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா 12 ஏக்கர் லேண்டு வந்து சேலுக்கு அவைலபிளாக வந்திருக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். பிளாட்டுக்கு இது ஒரு சூப்பரான இடங்க. பிளாட் செக்ரிகேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஒட்டுக்கா 12 ஏக்கர் கிடைக்கிறது, அதுவும் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. விசிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா, இந்த பிளாட் சீக்கிரமாக வேறு யாராவது புக் பண்ணிவிடுவாங்க. தாரோட்டு மேலேயே நல்ல ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க பிளாட்டுங்க. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க. நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் ஏர்போர்ட்டும் இருக்குங்க. இந்த ஏரியா நல்லா ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டை மிஸ் பண்ணிட வேண்டாம். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல்.